காரியங்கள் பயங்கரமானவைகளாயிருக்கும். சாதாரணமான உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமான காரியமாயிருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் காண்பார்கள். உங்களுடைய எதிரிகள் காண்பார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னோடு நான் இருந்து 1000 பேர் சுற்றி இருந்தாலும் யாருமே இல்லாதது மாதிரி ஒரு ஃபீலோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்ன சுத்தி தான் இருக்கிறாங்க, ஆனா யாரும் எனக்குரியவர்களாய் எனக்கு தெரியல. நான் மட்டும் தனியா இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். எஸ், அப்படிதான் நிறைய சூழ்நிலையில நான் அப்படிதான் கடந்து போறேன். என் கூட யாருமே இல்லையா, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒண்ணுல எங்கேஜ்டா இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் தனித்து இருக்கிறேனே, நான் மட்டும் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே, நான் மட்டும், எனக்கு மட்டும் யாருமே இல்லையே. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஆராதனையில புலம்பி கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னை சுத்தி எல்லாமே இருக்கு பாஸ்டர், எல்லாமே இருக்கு. சகேவுக்கு அப்படிதான். நல்ல வீடு இருந்துச்சு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் இருதயத்துல ஏதோ ஒரு வெறுமை. அவன் அவ்வளோ பெரிய மாளிகையான வீட்டில் கிடந்தாலும், படுத்து கிடந்தாலும், அவன் என்னமோ தனிமையா இருக்கிறது மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணான். அவன் என்னமோ யாருமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணான். அதனால தான் ஆண்டவர் சகைவை முதல்ல பார்க்கும்போது அவனுக்கு கொடுக்கிற வாக்கு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ தனியா அந்த வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கிற, ஆனா நான் இன்னைக்கு உன் கூட தங்க போறேன்னு சொல்லி அவனோடு இணைந்த அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்க மூத்த பிள்ளையோடு ஆண்டவர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய். உங்க குடும்பத்தோடு கர்த்தர் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானவைகளாய். உங்க கூட ஏசப்பா இருக்கிறதுனால நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென்.